குருநாதர் பாண்டி சித்தருக்கு 18 சித்தர்களுக்கும் 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு 48,000 மகாமுனிவர்களுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களை கூப்பிடணுப்பா. முதல் உத்தரவு தூத்துக்குடி கொஞ்சம் தள்ளி. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. காலன்ட்டு வரலாம். வானிலா யாருவர் தன் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்கள கேட்குறேன்ப்பா. நிற்கலாம். வானத்திலே வருவது இன்பம், இங்கு இன்று உன்னை கண்டு பின்தான் என் நெஞ்சத்தில் இன்பம். இன்னொரு தரம் ஊர் வந்து சேர்ந்தாலும் என் உள்ள வந்து சேரலைன்னு மாதிரி. கண் பார்வையினால் கல்லை கரைக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டால் கனவில் நடந்தால்தான் அது அதிசயம். ஆனால் நினைவில் நடக்குமா? நினைவில் நடக்குமா? நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிடிவாதமான எண்ணம் தாய்க்கு, நடக்காது என்ற ஒரு எண்ணமோ மகளுக்கு. ஏருக்கு மாறான எண்ணத்தையும் சிந்தனைகளையும் கொண்ட உன் குடும்பம் 3.5 ஆண்டு காலங்களாக கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் தற்கொலை முயற்சிகளையும் மேற்கொண்டு மன உபாதை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். கால்வன்ட்டு வரலாம். படிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலோ உனக்கு, படிக்க முடியாது எனக்கு வரவில்லை என்ற உறுதிப்பாடோ இவளுக்கு. இவள் மனம் ஜெயிக்குமா உன் மனம் ஜெயிக்குமா என்று நான் கேட்டு உனக்கு உத்தரவு சொன்னால் தெளிவாக இருக்கும். படிக்க போறியா? நீ படித்து முடிவெடுத்து ஜெயிச்சிருவியா? இப்போ உன் மனதெல்லாம் போன முறை வருகிற பொழுது எனக்கு படிக்கிறதுக்கு முடியலை, அதை என்னால் இயலாது அப்படின்னு ஒரு வார்த்தையை என்கிட்ட சொன்னேன். யாவும் இருக்கா? யாவும் இருக்கலாம்? புரியலை. கால் வந்துட்டுவான். யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சும், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். உங்களுடைய உத்தரவை நான் மேற்கொண்டு பார்க்குற பொழுது இந்தியாவில் இருந்தால் படிக்க முடியாது, வெளிநாட்டுக்கு போனால் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டேன். அங்கே அனுப்பிய பிறகு ஆறுதலுக்காக ஒரு அன்பு பாசமான ஒரு உறவு தொடர்ந்து வந்தால் அதை ஜெயிக்க முடியுமா? அப்படி பேசிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிற்குமா? தடுத்து விலக்கப்படுமா என்றதெல்லாம் யோசித்து செயல்பட வேண்டியவர்கள் பெற்றோர்களுடைய கடமை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கை தூம்புகிற பிள்ளை என்ன செய்யும்பா? பெற்றவங்களை விட்டு தனியே போயிடும். ஏன்ப்பா? கையில் அடிச்சிருவாங்க. அப்படின்னா வேப்ப எண்ணெயை தேய்ச்சிருவாங்க. எதில் தேய்ப்பாங்க? கையில். வாயில் வைக்காதுன்னு. உண்மையா இல்லையா? வாயில் வைக்காதுன்னு சொல்லி. ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? அம்மா கடைக்கு போன பிறகு தனியாக உட்காந்து கையை வச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ இல்லாத நேரத்தில் கையை வச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா யாரும் இல்லாத இடத்துல ஓரமாக ஒரு கதவு கூடார போய் நின்றுக்கிட்டு உம்முன்னு இருக்கும். அதெல்லாம் எதுக்கு? நம்ம கை தும்புறதை யாரும் தடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான். அதை மாதிரியே நாம் வெளிநாட்டுக்கு செல்வதும்
வெளியே போய் படிக்க போகிறதும் சொற்களாக இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயம் கை சூம்புறது மாதிரி இருந்துட்டா குழப்பம் வந்து விடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதற்கு ரெண்டுக்கும் இடையில நாடகம் ஆட வேண்டியதோ இவளுடைய நடிப்பு. இதுக்கு விடை சொல்ல வேண்டியவன் நான், விளக்கம் தெரிய வேண்டியவள் நீ, பலன் அனுபவிக்க வேண்டியவர்கள் எல்லாரும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டீங்களா? பாஸ்போர்ட் வந்துடும். விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் என்னையை வந்து பார்க்கணும். அதற்கு இடையில் யாருடைய தூண்டுதலின் காரணத்தினால் இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது, அவங்களுடைய மனம் என்ன, ஏற்படக்கூடிய உள் விளைவுகள் என்ன, இதனுடைய நடைமுறை சரியாக இருக்குமா ஆகாதா என்பதற்கெல்லாம் ஒரு தீர்ப்போடு உங்களுக்கு விடையை சொல்லி இவளை படிக்க வச்சுருவோம். சரிண்ணா? அவள் என்னை ஏமாத்துனா நான் அவளை ஏமாற்றிடுவேன். கால் வந்துட்டு வா. நான் ஏமாத்துனா அவள் நல்லாயிருவா, அவள் என்னை ஏமாத்தினா அவள் நல்லா இருக்க மாட்டாள். நான் ஏமாத்தினோம்னா அவளுக்கு மிட்டாய் கொடுக்கறது மாதிரி கொடுத்து அதில் கொஞ்சம் மருந்தையும் சேர்த்து கொடுத்து நோயை குணமாக்கிடுவேன். புரியுதா? அந்த காலத்தில் குழந்தைக்கு இஞ்சி சாறு கொடுப்பாங்க, சும்மாவாக கொடுத்தாங்க? அப்படி கொஞ்சம் தேனை விட்டு ஒரு கலக்கி முதல்ல தேனை நாக்கில் வச்சுருவாங்க. இனிக்கி அம்மா தந்துட்டா, ரெண்டாவது தரம் இஞ்சி உடனே போகுதுன்னு எவனுக்கு தெரியும்? அதை மாதிரி நான் உன்னை ஏமாற்றிடுவேன், உன்னை படிக்க வச்சுருவேன், வாழ வச்சுருவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் என் பக்கத்தில் நீதி இருக்கும், உன் பக்கத்தில் அநீதி இருக்குது. அந்த அநீதியை அழிப்பேன், உன்னை வாழ வைப்பேன், பெற்றோர்களுக்கு இடையில் உன்னை புகழோடு இருக்க வைப்பேன். யார் உன்னுடைய உள்மனதை கெடுத்து கொண்டு தடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த உறவை நீ அருந்து விடுவாய். வெற்றி உண்டு. ஜெயிச்சுக்கார காப்பாற்றுறேன். இதுக்கு அடுத்து இவ ஐரோப்பாவை பற்றி எத்தனை தரம் பேசுகிறா, எத்தனை தரம் அழுத்துறா அப்படிங்கிறத நீ கவனிச்சுக்கிட்டே இரு. ஓகே, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு சேலம் எல்லை. சேலம், சேலம் வாங்க. காசு பணம் பூமி தன்னை ஆட்டுதடா. சேலம் தொழிலை பற்றி பிள்ளைய பற்றி காக்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வா. ஆதாரம் உன் திரு பாதாரம், இந்த துணை ஏது முருகா ஆதாரம். உன்னுடைய எல்லைக்குள்ளே இறங்கி பார்த்தேன், கண்ணாடியை கலத்தியா? உன்னுடைய குடும்பத்தில் முருகப்பெருமானுடைய வேல் இருக்காடா? அவனுடைய விளையாட்டும் திருவருளும் அருள் கருணையும் உன் குடும்பத்தை தொண்டு தொட்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் சக்தி என்பதையெல்லாம் விரும்புவான் இந்த மகன். சாதகம் சொல்றவன், குறி சொல்றவன், பூசாரிகளை போன்ற ஆட்களை புனிதமாக அவன் நம்புவதில்லை. அதுக்கு காரணம் அவனுடைய குற்றம் இல்லை, அவனுடைய குற்றம் இல்லை. சாமி ஆடுறவங்கள குற்றமும் சோதிடக்காரன் சொல்லக்கூடிய பொய்யும் தான் அதுக்கு காரணம்னு முடிவெடுத்திருக்கிற. அதை மாதிரி இவர் என்ன சொல்லுதாருன்னு பார்ப்போமே. அப்போ நம்ம வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமேன்னு உன் உள் மனதில் ஒரு தாட் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியுமாடா? இருக்குல்ல? கால் வந்துட்டு வா. இந்தோ சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டியே? ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்காடா, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க. அதனால் இப்பொழுது 2.5 ஆண்டுகள் நீ நடத்தக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் நஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். உங்களுடைய பணம் பிரத்தியாரால் நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டிருக்கும். என்னப்பா இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரும்னு சொல்லி ஒரு கற்பனை கண்டு கனவு கண்டு அது வந்துட்டா என்னவெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அப்படி சன்னியாசி மண்டபம் கட்ட நினச்ச மாதிரி நம்ம கற்பனையில் ஒரு பெரிய மாளிகையவே கட்டி வச்சுருக்கோம். கருப்பசாமி, இந்த கற்பனை மாளிகையை உண்மையாக்கி தாப்பான்னு சொல்லி என்னை கேட்க வந்திருக்கலாம். உண்மையா இல்லையா? ஒன்று. இவனுடைய தொழில் சம்பந்தமாக ஒரு சில சிந்தனை. நீ இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வருதே, என்னடா படிக்க போறியா?
படிப்பு பூர்த்தி ஆகலை. ஆமாம். என்ன சப்ஜெக்ட் படிக்கிற? அப்படியா? ஜப்பானிய எலக்ட்ரானிக்கலை பற்றி ஒரு கட்டுரை எடுத்தியா? அதை ஒரு ஆன்லைனில் ஒரு சப்ஜெக்ட் எடு. அவங்க அந்த எலக்ட்ரானிக்கெல்லாம் எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் இருக்குடா, அதை எடுத்து கொஞ்சம் படி. நீ இப்போ அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும், அது உனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் நான் சொல்கிறோம்னு நினைக்கிறியா? நீ படித்து முடித்த பிறகு நீ அயல்நாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குடா. அதில் ஜப்பானும் ஒன்று. இன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன்னா சந்தோஷமாக இருப்பேன்னு தான் சொல்கிறேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அதனால் ஜெயிக்க வச்சு தாரேன். என்ன திடீர்னு சாமி வழக்கு போகுது? எதுவும் வழக்கு போட்டிருக்கீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்லுறது நல்லா கேட்டுக்காங்க. நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அதனால தான் வழக்குன்னு சொல்லுது சாமி. அது என்ன வழக்கு வரும் அப்படின்னு நான் கேட்டேன். 2 விதமான வழக்கு. ஒன்று, மனிதர்களுக்குள் மாபெரும் போராட்டம் நடந்து தேவையில்லாமல் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுப்பார்கள், நீங்கள் போய் கையெழுத்து போட்டு வர வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்னொன்று, பணம் இடம் சம்பந்தமான விஷயத்தில் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை வருகிறது. இவைகளெல்லாம் நான் ஜெயிச்சு தரம்னு உத்தரவு. போதுமா? கால் வந்துட்டு வா. காதலே இல்லையே உலகிலே, சாதல் ஒன்றே தெய்வீகமே, கனவோ நினைவோ காணல் நீராகுமோ, கவலையின் நிலை மாறுமோ, என் காதல் இன்பம் இதுதானா, சிறை காவல் நிலைதானா. ஏஎம் ராஜா பாடின பாட்டு. தாய்க்கு பின்தாரம் என்னும் படத்தில் எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் பாடின பாட்டு. புரியுதா? வாழ்வினிலே ஒரு நாள் பொன்னாளாய், அப்படி இந்த பாட்டு பாடுதானே. உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியாதுன்னு சொல்லுன்னு நினைக்கிறியா? நீ உன் பிள்ளைக்கு பாடுறேன்டா, உன் பொம்பளை பிள்ளைக்கு. அவள் உள்ளதுக்குள்ள இந்த பாட்டு தான் ஓடுது. காதலை பற்றி குடும்பத்துக்கு பொருந்தாத ஒரு உணர்வுகளில் போய் மனதை பலி கொடுத்துட்டா. அங்கேருந்து மீள முடியாத துயரத்தில் வாட்டுகிறாள். புரியுதா? இப்போ பெற்றவங்க வேணுமா அவன் வேணுமான்னு தராசுல தூக்கி துலாக்கோலில் வச்சிருக்கு. எந்த பக்கம் வெயிட்டு இறங்க போகுதோ தெரியலையேன்னு நினச்சி என்னைய கேட்க வந்திருக்கிய. உள்ளத்துக்கு என்ன வேணும்? பொண்ணு பொருளெல்லாம் தூக்கி வச்சா பாமா கிருஷ்ணரை தராசில் வச்சு. புரியுதா? அதுக்கெல்லாம் துலாபாரத்தில் தராசு கோல் என்ன செய்யலை, இறங்கலை. எல்லாம் எடுத்து வச்சுட்டா. கடைசியில் பார்த்தா நகநட்டெல்லாம் போயிடுது. கிருஷ்ணனுடைய வெயிட்டுக்கு ஈடு இல்லாமலே இருக்க என்ன செய்யலாம்னு பார்த்தா ஒரே ஒரு துளசியை எடுத்து வந்து, பெருமானே சோதித்தது போதும், என் உள்ளந்தான் அந்த துளசி, இதை தவிர உனக்கு ஈடு எதுவுமே இல்லை பெருமானே என்று கேட்டு வச்சா. அப்படி டாம்னு இறங்கிடுது. கிருஷ்ணர் எந்திரிச்சிட்டார், எடுத்துக்கிட்டார். அதை மாதிரி அவள் உள்ளத்தில் இப்போ அப்பன் வேணுமா அவன் வேணுமா அப்படிங்கிறத வச்சுருக்கான். அவள் உள்ளம் அங்கே இருக்குது, உடம்பு இங்கே இருக்குது. எப்படி சீர்திருத்துறது? கருப்பசாமி நினச்சா முடியாதா அப்படி நினச்சி கேட்க வந்திருக்கிய. என்னடா இல்லையே கள்ளப்பையில? நான் ஒன்றை சொல்லலை, இவனை சொல்லுதேன். அதனால் கருப்பசாமி அப்படியா அது ஒன்று. அப்புறம் நானும் கூட நாளைக்கு யாரையும் விரும்ப முடியாமல் போயிருமோ அப்படின்னு உள்ளம் கள்ளத்தனமாக சிந்திக்கு. முட்டாப்பைய காலில் வந்துட்டு வாடா. அதெல்லாம் ஆம்பளை பையன் விரும்புனா நாங்கள் ஏற்றுக்கிடுவோம்ப்பா. ஒரு தைரியத்தை கொடுத்து வைப்போம். என்ன நீ நல்ல செலெக்ஷன் பண்ணுவேன். குடும்ப மானம் அப்பா அம்மா அப்படியே பேச்சுக்கு மீறி நடக்கக்கூடாது என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அவங்க சம்மதிச்சா கல்யாணம் முடிச்சுக்கிடணும்னு முதல்ல சொல்லியே காதலிப்பேன். இதுதான் நடக்கும். உன் மனதை நீ பக்குவப்படுத்து, தெளிவுபடுத்திக்கா. யார்கிட்டையும் உனக்கு உள்ளம் வேதனைப்படாமல் நான் காப்பாற்றித்தரேன். தைரியமாக இரு. உன் பிள்ளையை திருத்தி தருவது என் பொறுப்பு. உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னைய மும்முறை வணங்கிக்கா, வெற்றி உண்டு. இருந்து என்னை பார்த்துட்டுப்பா 3:30 மணிக்கு. இந்தா மகனே நல்லா இருடா, நல்லா படித்து வாடா, சந்தோஷமா இருடா.
ஐஸ்வர்யமாக செல்லம், இந்த பணம் கிடைச்சாச்சு, மகிழ்ச்சியாக இரு, மகிழ்ச்சியாக இரு, மகிழ்ச்சியாக இரு. அதே சேலம் எல்லை உடல்நிலை ஆரோக்கியத்தில் மனக்குழப்பம் யாருக்கப்பா? ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவளே, ஆங்காரமான ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்தின் உள்ளே நிலைத்திருப்பாளே. உங்கள் வீட்டு பக்கம் மாரியம்மா, என் தங்கை காளி, முனீஸ்வர சாமி இருக்கிறாங்கல்ல, கால் வந்துடுவாங்க. கோலமிக காட்டும் கோலவிழி தாயே. அப்படியா? 1.5 ஆண்டு காலங்களாக மூச்சு எடுக்கிற பொழுது உடலுக்குள்ள வலியும், எல்லாத்துக்கும் இடது பக்கம் வலிக்கும் கருப்பசாமி, எனக்கு மட்டும் வலது பக்கத்தில் ஒரு பிடிப்பு ஏறுற விட மாதிரி வலிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் நான் என்னால் வெளிப்படுத்த முடியாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு நீ சொல்லுதியா? உண்மைதானா? என்னப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. ஆமாம், இது யார்? சரி. அதே மாதிரி உன்னுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் கடந்து போன ஆன்மா ஒன்று, ஒரு ஆத்மா உங்கள் வீட்டில் தெய்வமாக இருக்குது. அது முன்னோர்கள் வணங்கியது, இப்போதைக்கு அது வணங்கப்படாமல் வெளியேறி இருக்கிறது. அதுக்கு புண்ணிய தரிசனம் உண்டான்னு கேட்டேன். கண்டிப்பாக உண்டு. அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் உள்வேதனையும் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வாழ்க்கையை தெளிவு பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு புண்ணியமாக நான் நடத்தி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? இருக்கிற கடனை தீர்த்து தாரேன். நீ கண்ணை மூடி என்று பார்த்த உடனே ஒரு பாட்டும் ஒரு அற்புதமான ஒரு தெய்வமும் வந்துச்சு. மஞ்சுதோள வயோத்தில் வாழ் தசரதன் மகனை வனவாசமாக்குவித்தாய். யார்ப்பா செஞ்சது? பஞ்சவர்கள் பதி இழந்து பஞ்சுபடும்பாடு செய்வித்தான். பாண்டவர்களை வனவாசமாக்கினார். எஞ்சல் இலாறு சந்திரன் பெண்டை விற்று இழிகுலத்தில் அமரச் செய்தான். யாரு? காகமேரும் தம்பிரானாகிய சனி பகவான் காட்சி கொடுத்தார். இன்னும் 6.25 மாதங்களுக்குள்ள சனி பகவான் உனக்கு செல்வங்களை அள்ளி கொடுக்குற நேரம் வந்துருச்சு. பட்ட கடன்கள்லாம் தீருது, தொழில் உள்ள இளைஞலும் மாறி போயிடும். உன்னோடு சேர்ந்து பணி செய்பவர்களும் உனக்கு உதவியாக இருப்பார்கள். புண்ணியம் அருள்வாய். கையை காட்டு. கண்ணை மூடும் போதில் நீ தொடாமல் இரு. இந்த விரலை சிக்கனு பிடித்தா பராசக்தி பிடி. ரத்தத்தில் கிருமிகள் இருக்குன்னு சொன்னாங்களா? அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? கருப்பசாமிகிட்ட எல்லாமே இருக்கு போருக்குன்னு நினைக்கிறாள பேத்தியா? ஐயா அருள் புரிந்து காப்பேன், உயிர் கண்டவில்லை மகளே, உத்தமமாக இருப்பாய். வா. இடத்த எதுவும் கொடுக்கணும்னா இப்போதைக்கு முடிவு எடுக்காதப்பா. ஆமாம், ஆமணியில் கிடைக்கும். நல்லா இருந்துக்கா, வெற்றியாகும். இந்தா புன்னகையோடு இருப்பாய். கருப்பசாமி அதே சேலம் எல்லை ஒரு பூவை எடுத்து வைக்கணும் பின்னால. நீ என்னடே தம்பி பூ எடுத்து வைக்க போறியா? குழந்தைக்கு பொண்டாட்டி வேணும்னு கேட்கவன் யாரு? உனக்கு பொண்டாட்டி யாருக்குள்ள இருக்கலால? இருக்காளா இல்லையா? வாய் திறந்து பேசுகிறா. டைவல்ஸில் இருக்கா? கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா மகனே. இப்போ உனக்கு வாய்தாவில் கிடக்குதா? யார் டைவல்ஸ் போட்டிருக்கா? நீ போட்டிருக்கியா? அவா போட்டிருக்காளா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு. நீ தான் போட்டிருக்கியா?
இல்லை இல்லை ரொம்ப அவசரப்படுத, கொஞ்சம் விழுந்துக்காடா, சொல்லும்போது எரிச்சு வாடா பேய் உள்ள பேர் வா வா. பழங்காலத்தில் சொல்லுவாங்க, பொண்டாட்டி முடியும் பிரித்து வைக்காதாங்கப்பா, அது நல்லா இல்லைம்பாங்க. சேர்ந்து இருந்து சாவறதை விட பிரித்து இருந்து அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி பெறுது எவ்வளோ நல்லது. அதுதான் ஜாதகக்காரர்கள் சொல்லுவாங்க, நித்திய கண்டம் பூரண ஆயுசும்மா. ஒவ்வொரு நாள் இருந்து வேதனைப்பட்டுக்கிட்டே இழக்கிறத விட என்ன செய்யலாம், பிரிந்து போயிடலாம் நினச்சி டைவல்ஸை போட்ட நீ. அந்த பரிசீலனை உனக்கு சொத்து சுகம் இருக்கா? கால் வந்துட்டு வா, உங்ககிட்ட கேட்கக்கூடாது, ஒரே வார்த்தையை நான் சொல்லி முடிக்கேன், அதுதான் நல்லது. என்னப்பா சொல்கிற? கண்ணை முடிக்காடா, உட்காரடா, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்படியா? 3வது வாய்தாவில் உன்னுடைய வக்கீலும் அவங்க வக்கீலும் பேசுவாங்க. பேசும்பொழுது ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டோட கதை முடிஞ்சிடும், விடுதலை ஆயிரும், போயிட்டு வா, வெற்றி உண்டு. அதே மாதிரி உன் மேலே தனியாக ஒரு கேஸ் போட போகிறாங்க. அந்த கேஸை நான் அடித்து தரேன், நல்லது நடக்கும், ஓடிப்போம். நான் கொண்டு வரேன், போ, முடிஞ்சிடும், போயிட்டு வா. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, குழந்தை பாக்கியம் 4 மணிக்கு பிறகு வந்து கேட்க வேண்டும், சரியா? கருப்பசாமி, அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை இல்லை, சேலம்லாம் போய் உட்காருங்க. அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை பகுதி. ஒரு டீ வேணுமா, சொல்லுன்னு வேணும். சுந்தர தெலுங்கினில் பாட்டி தைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் சிந்து நதியின் மீசை. ஐயா உங்கள் பேர் என்ன? என்ன மொழியெல்லாம் பேசுவீங்க? தெலுங்கு பேசுவீங்க. நான் நீங்கள் வரும்போது ஒரு பாட்டு பாடுனேனே, அதை கேட்டிங்களா ஐயா? கவனிக்கலை. என்னப்பா பாடினேன்? சுந்தர தெலுங்கினில் பாட்டி தைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் தேசிய பாடல் அப்படிங்கிற தலைப்பில் பாடின பாட்டு. இவருக்கு தெலுங்கு தெரியும் என்பதை எனக்கு தெரியப்படுத்துவதற்காக என் செவியில் உரைத்த பாடலை உங்களுக்கு உரைத்தேன். கால் வந்துட்டு வரலாம். என்னடா ஒழுங்கு முடிக்க? சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி குவிப்போம். பாலம்னா என்னது? அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் இடையில் ஒரு தொடர்பை உருவாக்குறதுக்கு பேர் தான் பாலம். இப்போ ஓ மகன் ஒரு கரையில் இருக்கா, நீ ஒரு கரையில் இருக்க. இந்த ரெண்டுக்கும் இடையில் கருப்பசாமி ஒரு பாலத்தை போட்டு தொடர்பை உருவாக்கி தரணும். அவனுக்கு கல்யாண வாழ்க்கையும் அமைச்சு தரணும். தந்துட்டா போதும்லா? காலில் வந்துட்டு வரலாம். அது நடக்குமா அப்படின்னு கேட்டேன். வரக்கூடிய 22 நாட்களுக்குள்ள உன்னோடு அவன் மகிழ்ச்சியாக பேசி மகிழ்வான். அதற்கிடையில் 2 ஜாதகங்கள் வரும். அந்த ஜாதகம் வந்தோடனே நான் அதை உனக்கு இதான் முடியும்னு சொல்லுவேன். ஆவணியில் கல்யாணம் நடக்கும், புனிதமான வாழ்க்கை பிறக்கும். சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. அதை நீக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. பின்னால் பேசுவோம் அதை பற்றி. கருப்பசாமிக்கு சிவகாசி இல்லை. சிவகாசி. சிவகாசி இல்லை. யார் இது? உங்கள் ஊர் பக்கத்தில் செங்கமால் எங்கடா இருக்கு? செங்கல்கள் செங்கல்கள் தயாரிக்கிற இடம் இருக்கா? எந்த இடம் அது? அச்சன். சரி ஓகே, கால் வந்துட்டு வாங்க. என்ன மாலை கொண்டு வந்துருக்காங்க, மாற்றி விடுங்க.
பொறுமையாக இருங்க சார், சொல்லும்போது வாங்க, சற்று அமைதியாக இருங்கள். காலை விட்டு வரலாம். இருக்காரு, வராரு, அந்த பக்கத்தில் உண்டு, கேட்டு பார்ப்போம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள முன்னோர்கள் வணங்கிய தெய்வங்கள் ஒன்று தெய்வமாக இருக்குது. பக்கத்தில் அம்மன் மாரியம்மையுடைய அருள்பாலித்து மிகுந்த சக்தி இருக்கு. உங்கள் எல்லையை தாண்டி போனோன்னு நான் கருப்பசாமி ஒரு இடத்துல இருக்கேன். நின்ற கோலத்தோட இருக்கனா. இப்போ 1.25 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் மன வருத்தமான பேச்சும் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தெளிவு வேணும். தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டமும் கடனும் தீரணும். இந்த துன்பத்தை தீர்க்கணும் என்பது உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். வரலாம், வாங்க. வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வரலாம். தொழிலை பற்றி உனக்கு பேசணும்னு சொல்லியிருக்கேன். வரக்கூடிய 2024 முடிவதற்கு உட்பட இவனுக்கு அரசு சம்மந்தமான ஒரு வேலை கிடைக்கும். அதுக்கு பணமும் கட்டலாம், ஜெயிச்சு வந்துடுவேன், வெற்றி உண்டு. மாத சம்பளம் கருப்பசாமி கோயிலில் நடக்கக்கூடிய தர்மம் தானத்துக்கு வெற்றி. ஜெயிச்சு வா, போயிட்டு வா, வெளிக்கா ஓடு, நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு அப்படியே ஆகட்டும். சாமி மதுரை மாநகர். மதுரை. துண்டு துண்டு. மதுரை எல்லாரும் வாங்க. நடக்காதுமா, 3:30 மணிக்கு வேணால் பாருங்கள், பார்ப்போம். மதுரை மாநகர். மதுரை வீரகாளியே கேட்டு பார்க்குறேன். நீதிமன்றம் தொடர்புடையவர் யார்? உனக்கு கேஸ் இருக்காயா? என்ன கேஸு? கால் வந்துட்டு வாயா. துண்டுங்கம்மா. ஏய், நல்ல காலோட. ஏய், குழம்பிக்கிட்டு இருக்க. இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கட்டும். அங்காள பரமேஸ்வரி தாயே. டிங் 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 டிங். வரலாம். ஏய், இவ்வளோ நமஸ்காரம் பண்ணால் சீக்கிரம் வண்டி ஓடணுமாடா? இன்னையா நீ வந்து உட்காரு. போகல, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சாமியாடி கோடாங்கிகள் கொடுத்த பொருள் உன் வீட்டுக்குள்ளே இருக்குது. தகடி யந்திரம் இருக்குன்னு சொல்லுது. என்ன எங்கே இருக்காரு உங்க அப்பா? வாப்பா வா, பக்கத்தில் உட்காரலாம். ஏன் இவர் பையன் வரும்போது ஏன் அவர் வரல? தப்பு இல்லையா? அப்போ அங்கே மதுரையிலேருந்து வரும்போது கூட்டம் இல்லாமலே வந்தீங்களா? உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சாமியாடி கோடாங்கிகள் கொடுத்த ரட்சை காப்பு எந்திரங்கள் பொருள்கள் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி அன்பு தெய்வமாகிய காளியின் அருள் பெற்ற இடம்தான் உங்களுடைய குடும்பம். எவ்வளவோ காலங்கள் குங்குமத்தாலும் மலர்களாலும் அர்ச்சனைகள் பல கோடி செய்து நீயே சதம் என்று நம்பி இருந்த பொழுதும் கூட எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு திரிவும் தலைகுறிவும் தன்மானக்குறைவும் ஏற்பட்டு விட்டது. உன்னை கும்பிட்டு எங்களுக்கு இப்படி வரலாமா அம்மா அப்படின்னு அவள்கிட்ட போய் நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்களாம். உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். கண்ணீர் விட வேண்டாம், கவலையே வேண்டாம், கை கொடுக்குறேன் நான். அதே மாதிரி உடலால் பாதிக்கப்பட்டு நம்முடைய அங்கத்தில் ஒரு பக்கம் எடுக்க வேண்டிய நிலைமை வருமோ என்ற ஒரு கவலையும் ஒரு மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் உண்டு. அப்படி ஒரு பாதிப்பு நடக்காது, அது சாதாரணமான நோயாகவே தீரும் என்று மேலிருந்து உத்தரவு. இதுக்கெல்லாம் காரணம் மாந்திரிகம் செய்வனை சம்பந்தமான கோளாறுகள் இருக்குமா? நம்ம தெய்வம் நமக்கு துணைபடாமல் போனதுக்கு முகமாற்று செஞ்சிட்டாங்களே,
அப்படி என்று நினைத்து பல்வேறு இடங்களில் ஆராய்ச்சி செய்ததுண்டு. உண்மையா இல்லையா? அப்படி அந்த ஆராய்ச்சிகள் செய்த பின்பு எல்லோரும் நடந்திருக்கு என்றே சொன்னார்கள். செய்வதை நடந்திருக்கென்றே சொன்னார்கள். சொன்னதை யாரும் நிரூபிக்கவில்லை. ஆனால் அதற்கு பரிகாரம் செய்கிறேன் என்று சொல்லி மட்டும் வார்த்தைகளை பகிர்ந்து தன் தேவைகளை நிறைவேற்றி கொண்டார்கள். அப்பா, சேவலை கொண்டா, கோழியை கொண்டா, எல்லாம் நானே சாப்பிடுகிறேன் அப்பா என்று சொல்லி வாங்கினார்கள். கால் ஒன்று ஆனால் சேவல் கறி நல்லா தானே இருக்கும். என்னடா கர்மசாமிக்கு அண்ணே அண்ணே சுப்பே அண்ணே வாப்பா, வாயா. அதே மாதிரி சொந்த பந்த சமூகத்தை கூட்டி வழக்கு பேசலாம்னு நினச்சி பேசுனா அவங்கெல்லாம் நமக்கு சிரித்து பேசுனாங்களே தவிர நமக்கு சாதகமாக பேசலை. எந்த சொந்தம் நமக்கு காப்பாற்றணும்னு நினச்சோமோ அவனே நமக்கு எதிர்ப்பாக சபையில் பேசி நம்மளை தலைகுனிய வச்சான். உண்மையா? அவங்கெல்லாம் உன்னுடைய எதிர்தரப்பு பொம்பளையை சார்ந்த ஆட்கள்கிட்ட போய் பொல்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி இவனை வாழ விடக்கூடாது, அவங்க அப்பன் வந்த திமிருக்கு இதுதான் கரெக்டு, அவங்க ஆத்தா என்ன வரத்து வந்தா, இப்படியெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை பேசி உங்களை குழப்பமடைய வச்சுட்டாங்க. இப்போ அந்த குடும்பம் ஒன்று சேராத நிலையில் தான் இருக்குது. அதனால் அவள் வேணுமா வேண்டாமா? தர்மத்தோடு நீங்கள் வேணுங்கிறீங்க, அதர்மத்தோடு அவள் முடியாதுங்க. அவள் தலையை திருப்ப முடியுமான்னு பார்க்க கொஞ்ச நேரம் கண்ண முடுங்க. தை மாதம் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. அதுவரை அவள் என்ன சொன்னாலும் எந்த பதிலும் நீங்கள் சொல்லாதீர்கள். வேணுமென்ற ஒரே வார்த்தையை சொல்லுங்கள். அவளை எப்படி கொண்டு வரணுமோ குழந்தை குட்டியோடு உன் காலில் விழுந்து விழ வைக்கிறேன், உங்களை பெருமையோடு வாழ வைக்கிறேன். காலில் விழுந்துட்டு வா. கர்மசாமிக்கு முத்தான முத்தல்லவோ. மரம் ஒன்று ஒடிஞ்சு விழுந்திருக்கு. அது என்ன மரம்? கேட்குறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இருக்கா? என்ன மரம்? முருங்கை மரமா? என்ன ஒடிஞ்சு விழுந்துச்சோ ஒரு கொப்பு? எப்போ விழுந்துச்சு? அந்த விழுந்ததுலேருந்து ஏகப்பட்ட மன வருத்தமும் குழப்பமும் குடும்பத்தில் நடக்கும். அதான் அடையாளமாக சாமி காட்டினாரு. புரியுதா? அந்த மரத்து தூணுக்குள்ளே போய் பார்த்தேன், மையத்தடவு இருக்குடா. எல்லாத்தையும் மாற்றிடுவோம். கொண்டா, குடும்பத்தை சேர்த்து தாரேன். நல்லாரு சேர்த்துருவோண்டா. நல்லாரு 3:30 என்ன பார்த்துட்டு போ. எல்லாம் நல்லா நடக்கும். ஐஸ்வர்யமாக மகனே வாழ்க வாழ்க வாழ்க. அவன் வீட்டில் மரம் உடைஞ்சதை கூட நம்ம சொல்லுதோம்னா கீரை வேணும்னு தான். கர்மசாமி ஐயாவுக்கு மதுரை மாநகர் தன்னுடைய பிள்ளையின் வேலை வாய்ப்பு விஷயத்தை பற்றி மனம் உணர்ந்து கொண்டது யார்? வேலை வாய்ப்பு விஷயத்தை பற்றி மனக்குழப்பம் அடைந்தது யார்? என்ன வேலைப்பா? கால் வந்துட்டு வாப்பா. இன்னொரு தரம் பாட்டு சத்தம் கேட்கடா. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வராளா? அவ யாருப்பா? ஆமாம் ஆமாம், அதுதான் பெரிய ஆயி. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வீட்டில் பெண்ணடியாளுடைய தொண்டைக்கு கீழ் மார்பு வரை வலியும் வேதனையும் இருக்கும். இந்த வேதனைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு மருத்துவம் பல பார்த்தோம். மாத்திரைகள் தீர்ந்தது, நோய் தீரவில்லை. ஏன் இந்த குழப்பம் என்று பல்வேறு கேள்விகள் எல்லாம் நடந்தாச்சு. வேண்டுதலையெல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு தெளிவாகலையேன்னு ஒரு வருத்தம் ஒன்று. ரெண்டாம் தரம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியாச்சு. நமக்கு ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சு மெச்சுன்னு இருந்தோம். வந்த ரிசல்ட் தப்பாக வந்துருச்சு. டக்குன்னு பார்த்தோம், இதை நீதிமன்றத்தில் சொருவுனா சரியாக இருக்கும்னு ஒருத்தன் ஐடியா கொடுத்தான்.
அதில் போய் இப்போ உட்காந்துருக்கு. அதை ஜெயிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்கக்கா. டிங் 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 டிங்னு சத்தங்கக்கு. அதை ஜெயிச்சு தாரேன். அந்த அரசு உத்தியோகத்தை வாங்கியும் தாரேன். அதற்கிடையில் வேற யாரும் இதில் குழப்பம் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு சின்ன எண்ணம் இருக்குது. தெய்வனை இருக்குது, மாற்றி தாரேன். இந்தா அடுத்த சந்திப்பில் அதை தீர்த்துருவோம். நல்லா இருங்க செல்லங்களே. வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியா? ஒரு பக்கத்து வலி யாருக்கு? மதுரை மாநகர் எல்லை மார்பு சம்பந்தமான வலி உபாதை யாரது? ஒன் சைடு வலி, மார்பு சம்பந்தமான வலி வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கா? அங்கே வந்திருக்கவங்களுக்கு இருக்கா? அடிக்குது பாரு மழை ஜம்முன்னு. கருப்பசாமி, கல்யாண விஷயமா கேட்க வந்தவர்கள் யார்? பாருங்களா. யாருக்குடா தம்பி? உனக்கு தான் கல்யாணம் முடிக்கும். இது என்னடா? என்னது? என்ன தண்ணி? வேற இல்லையே. என்னடா பிள்ளை நீ எல்லாம்? சரி கால் விட்டுவா. இதுவரை கல்யாணம் முடிக்கலையாப்பா? அவன் எங்கே இருக்கா? இப்போ அடுத்து ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் வேணுமா? என்ன பிள்ளை இருக்கா உனக்கு? கால் வந்துட்டு வா. என்ன தம்பி என்ன வேலை பார்க்குற? சிவில் சப்ளையில் வேலை பார்க்குற ஒரு பெண் இருக்கா. அவள் 2ஆம் தரம் கல்யாணம் முடிச்சவ தான், கண்ணாடி போட்டிருக்கா, கருத்த பொம்பளை, அலைன்ஸ் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கா. அந்த செய்தி உனக்கு வரும். அவளை கெட்டிக்கா வச்சிக்கா. கால் வந்துட்டு வா. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. என்னப்பா அது எங்கே இருக்குது? மதுரையில் தான் இருக்குது. மதுரை மாவட்டத்திலே தான் இருக்குது. உன் நண்பர்கள் மூலமாக அந்த செய்தி வரும். நல்ல பெண்மணி, ஒழுக்கம் மிகுந்தவள், நேர்மையாக நடப்பாள். அவள் பேருக்கு ஒரு வீடு இருக்குது. புரியுதா? வீடு இருக்குது, செல்வம் இருக்குது. அப்போ இல்லை, ஆத்தா மட்டும் இருக்கான். வருவா, கல்யாணம் முடிச்சுக்கா, நிற்கும். வா பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. அதுக்கு 3:30 மணிக்கு இன்னைக்கு நைட்டில் 7 மணிக்கு உன் டிரான்ஸ்ஃபரை பற்றி பேசுவோம். முதல்ல இந்த சான்ஸை பற்றி பேச அடிப்போம். இந்தா வச்சுக்கா, நல்லா இருக்கு. சுவாமியே, திருச்சி மாநகர், திருச்சி திருச்சி வாங்க, திருச்சி திருச்சி வாங்க, திருச்சி. அங்காளம்மா, உனக்கு எந்த ஊர்? அங்காளம்மன் கோயில் எங்கே இருக்கு? குலதெய்வம். கால் வந்துட்டு வா. அதோ பார், இதோ பார், ஜெயிச்சு பார். தம்பி வா, வாடா, உட்காரடா. அதிர்ஷ்டங்களை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டுமாடா? ஆ, உண்டு. அதிர்ஷ்டம்னா என்னது? லாட்ரி சீட்டு, ப்ரைஸு, இந்த மாதிரி விஷயத்தில் உனக்கு இஷ்டம் உண்டா? நம்பிக்கை உண்டா? பின்ன என்னமோ நம்பிக்கை உண்டுன்னு சொன்னேன். சரி, என்னப்பா வேணும் உனக்கு? என்ன செய்யுது? ஒன் சைடு வலிக்கு. உன் செய்தி தான் முதல்ல வந்திருக்கு எனக்கு. கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லணுமா, பொய் சொல்லணுமா, எங்கேருந்து புறப்பட்டுருக்கு கேட்டு பார்ப்போம். 2 பேரும் அண்ணன் தம்பியா? அப்படியா? யார் குடிக்கிறவன் யார், குடிக்காதவன் யார்? 2 பேரும் குடிக்க மாட்டேன். தனித்தனியாக குடிப்பீங்களா? தெரியாமல் குடிப்போம். அதை ஏன் கேட்கிய நீங்கள்? எங்கள் பக்கத்தில் ராஜா மாதிரி எல்லோரும் குடிக்கும்போ இன்னும் ஒருத்தரை கால் விட்டுவாங்க. எல்லாரும் ராஜாக்கள் தானப்பா. மங்களம் உண்டாகட்டும். வாடா தம்பி, வா. சொல்லு. ஒன் சைடு காது, இந்த நரம்பு,
இதிலேருந்து ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாகவே வலிக்கும். சரியா? அதில் உயிர்க்குறியினி ஒரு சைடு லைட்டாக வலிக்கிறது மாதிரி ஃபீலிங்ஸ் அப்பப்போ எடுக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. நல்ல ஸ்கேன் வச்சுருக்கேனா? உங்கள்கிட்ட உண்டா அந்த ஸ்கேன்? கிடையாது, என்கிட்ட இருக்குது. வரலாம். அப்படியா? சேர்த்து பார்க்குறேன். உட்கார். மருத்துவத்தில் என்னப்பா சொன்னாங்க? உன்னுடைய உடல் நரம்பியலில் நீர் சத்து சம்மந்தமான விஷயம் இருக்குது. அதனால் எப்படி சாமி நீர் சத்து சம்மந்தம்னா, அதாவது யூரின் ட்ரபிள் வர்றதுக்கு முன்னால், ஸ்டோன் எஃபெக்ட் வர்றதுக்கு முன்னால் முதல்ல நீர் வந்து உடம்புல கட்டும். அப்படி கட்டுறது நரம்பியல்களில் அங்கங்கே சிலது தங்கும். அது உப்புச்சத்து மூலமாகவும் இருக்கலாம், யூரின் மூலமாகவும் இருக்கலாம், வாத நீர் மூலமாகவும் இருக்கும். இது வாத நீர் சம்பந்தமான உளைச்சலினுடைய அறிகுறி தான் இது. இதுக்கு மந்திரம் தந்திரம் செய்வனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மருத்துவத்தால் தீர வேண்டிய ஒரு அற்புதமான சிகிச்சை. இதுக்கு நீ நரம்பியல் சம்மந்தமான டாக்டரை போய் பார்த்து லைட் டோஸில் மாத்திரை மருந்து சாப்பிடணும். ஹெவி டோஸில் என்ன செய்யக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் சிறந்த ஆயுர்வேதிக்கை பார்த்து தெளிவடைய வேண்டும். என்ன, மந்திரத்தால் தந்திரத்தால் மாயாஜாலத்தால் இது குணமாகாது. உண்மையான வைத்தியத்தில் சத்தியமாக குணமாகும். நீ நோயாளி இல்லைங்கிறத நிரூபிப்பேன்.